இரு சக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் முதுகு வலியை சரி செய்ய தினசரி செய்ய வேண்டிய பயிற்சிகள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு கை ஊனிட்டு முதுகை பெண்ட் பண்ணணும். மேலே கீழே இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்பொழுது பேக்கில் இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறமும் கை முன்னாடி வச்சுட்டு முதுகை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா முதுகில் இருக்கிற ஸ்ட்ரெயின் இன்னும் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கே இது செய்யும்போது தெரியும். முதுகில் படப்படன்னு சில பேருக்கு நெட்டையில் வரும். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் கை தூக்குறீங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி 2 சைடும் தூக்கணும். இதுவும் 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நேராக படுத்துக்கிறீங்க. படுத்துக்கிட்டு 2 காலை மடக்கி வச்சுக்கிறீங்க. 2 காலை மடக்கி வச்சுட்டு 2 கை பக்கவாட்டில் வச்சுட்டு இடுப்பை ட்விஸ்ட் பண்ணுறீங்க. லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும் பொழுது அங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இது ஒரு டவலை புழிஞ்சு விடுற மாதிரி நம்ம முதுகை புழிஞ்சு விடும் பொழுது அங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு காலை மடக்கிட்டு வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி அதை முடிச்சோன்னா அடுத்த காலை இதே மாதிரி பண்ணுறீங்க. இந்த மாதிரி 2 கால் மாற்றி மாற்றி பண்ணுறீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ண மாதிரியே இப்போ 2 கால் பண்ணணும். 2 காலை கொண்டு வந்து மேலே தூக்கி வைக்கணும். மேலே தூக்கி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். திருப்பி 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அடி முதுகெல்லாம் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது முடிச்சதுக்கப்புறமும் கால் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு இடுப்பை மேலே தூக்கி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணுறீங்க. இடுப்பை 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க. தூக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறீங்க. கையை சைடில் தூக்கி பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி பெண்ட் பண்ணும் பொழுது முதுகில் இருக்கிற ஸ்ட்ரெயின் அடி வயிற்றுக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெயின்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். இது முடித்தோடனே கை ஒரு பக்கமாக வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் முதுகை. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது முதுகில் இருக்கிற ஸ்ட்ரெயினும் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். கழுத்துக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெயின் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது 5 to 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டு கால் 2ஐயும் அகலமாக வச்சுக்கணும். கால் 2ஐயும் அகலமாக வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு சைட் பெண்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நின்றுட்டு சைட் பெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது முதுகில் இருக்கிற ஸ்ட்ரெயின், காலில் இருக்கிற ஸ்ட்ரெயின், தொடையில் இருக்கிற ஸ்ட்ரெயினாக நல்லா ரிலீஸ் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் 2 கை தூக்கிட்டு சைடில் நல்லா லெஃப்ட்டு ரைட்டையும் ட்விஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணும்போது நல்லா ரிலீஸ் ஆகும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.